சேலம் ஈஸி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேலம் ஈஸி சமையல் சேனல்லேருந்து நான் உங்கள் ஐஸ்வர்யா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எக் நூடுல்ஸ். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். பாருங்கள், நூடுல்ஸை நம்ம நல்லா வேக வச்சு எடுத்து வச்சிட்டோம். சின்ன வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம், கருவேப்பிலை, கடுகு தாளிக்கிறதுக்கு. அதுலேயே நூடுல்ஸ்லேயே நமக்கு மசாலா பேக்கெட் கொடுக்குறாங்க, அதை எடுத்துக்கோங்க. கொத்தமல்லி கொஞ்சம் சிறிதளவு, தேவைக்கேற்ப மட்டும்தான் உப்பு அதிலே இருக்கும். நம்மளுக்கு தேவை அப்படிங்கும்போது கொஞ்சம் போட்டுக்கோங்க. கரம் மசாலா சேர்த்துக்கணும் கொஞ்சம், டேஸ்ட்டுக்கோசரம் ரொம்பவும் நல்லாயிருக்கும். இது எக்கு எடுத்துக்கோங்க, உங்களுக்கு தேவைக்கேற்ப எடுத்துக்கோங்க. எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கோங்க. தேவைக்கேற்ப எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காயிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், நூடுல்ஸ் நம்ம பேக்கெட் கட் பண்ணி நம்ம போட்டு வேக வைக்கும்போது ஒன்று ஒட்டிக்காமல் இருக்கிறதுக்காக நம்ம அந்த தண்ணியிலே கொஞ்சம் எண்ணெய் சேர்த்திக்கிட்டோம்னா ஒட்டிக்காது. அதுக்கப்புறம் வேக வச்சு எடுத்ததுக்கப்புறம் கூட நம்ம இன்னொரு போலில் மாற்றும் போது கூட நம்ம பச்சை தண்ணி கலந்துட்டோம்னா ஒன்று ஒட்டிக்காமல் நல்லா உதிரியாக கிடைக்கும் உங்களுக்கு நூடுல்ஸை. ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பாருங்கள், எண்ணெய் காஞ்சிச்சான்னு பார்க்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு நல்லா வெடிச்சு வந்ததுக்கப்புறம் சின்ன வெங்காயம் கட் பண்ணியிருக்கிறதையும் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா வணங்கி வரட்டும். வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு. இப்போ நூடுல்ஸ் நீங்கள் வேக வச்சு எடுத்து வச்சுருக்க நூடுல்ஸை போட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் அந்த பவுடர் இருக்கு இல்லையா, மசாலா இருக்கு இல்லைங்களா, அதை போட்டுக்கணும். அந்த மசாலா போட்டதுக்கப்புறம் நான் சொல்லியிருந்தேன், கரம் மசாலா ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த மசாலா ஃபுல்லாக அந்த நூடுல்ஸில் ஒட்டணும்னா கொஞ்சம் தேவைக்கேற்ப கொஞ்சமாக அந்த எண்ணெய் மேலே ஊற்றிட்டு இப்போ கிளறினீங்கன்னா அது அப்படியே நல்லா அந்த நூடுல்ஸில் மசாலா நல்லா ஒட்டிக்கும். இப்போ கிளறி விடுங்க. நல்லா கலந்து விட்டாச்சு. பாருங்கள், நூடுல்ஸை ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எக்கை லேசாக அப்படி தட்டி இப்படி போட்டுக்கோங்க, உடச்சி விட்டுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ எக்கு வேணுமோ நீங்கள் எடுத்துக்கோங்க. உடைச்சி விட்டதுக்கப்புறம் நீங்கள் தேவைக்கேற்ப நான் சொல்லியிருந்தேன்ல கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம முட்டை உடச்சி ஊற்றணும் இல்லைங்களா, அப்போ கொஞ்சம் தேவைப்படும் நம்மளுக்கு உப்பு. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எக்கு ஃபுல்லாக நூடுல்ஸில் ஒட்டுற மாதிரி கலந்துக்கோங்க.
நல்லா பாருங்கள் குயிக்காக ரெடி ஆகிடுச்சு நம்மளோட நூடுல்ஸ். இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லியை தூவி விட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய எக் நூடுல்ஸ் ரெடி. இது நம்ம எடுத்து பரிமாற வேண்டியது தான். ரொம்ப ஈஸியான டிஷ் இது. நீங்கள் உங்கள் ஃபேமிலிக்கு, உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.